ஹலோ மக்களே, இந்த இன்சிடென்ஸ் லாஸ்ட் வீக் நடந்தது. ஆக்சுவலி அப்போலேருந்தே ஒருத்தங்க நான் சொன்னதை கேட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டு நீங்கள் இதை ஷேர் பண்ணி ஆகணும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் சொல்கிறேன். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒருத்தங்களுக்கு ஒரு நல்லது சொல்கிறீங்க. ஓகே, அவங்க கேட்கல, விலாவரியாக விளக்கி சொல்கிறீங்க. அப்போது அவங்க புரிஞ்சுக்கல. இழுத்து வச்சு உட்காந்து நல்லா ஒரு எக்ஸ்ப்ளனேஷனோட எக்ஸாம்பிளோடு சொல்கிறீங்க. அது நீங்கள் சொல்கிறது எவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்லி புரிய வைக்க ரொம்ப ட்ரை பண்ணுறீங்க. அப்படியும் அந்த மரமண்டைக்கு ஏறல. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அவங்க எப்போ புரிஞ்சுக்க போகிறாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்டே உட்காந்துருப்போமா? இல்லை இல்லை, என்ன தெரியுமா செய்யணும்? நான் ஃபாலோ பண்ணுற பிரின்சிபலை சொல்கிறேன். க தே க வா அப்படின்னு சொல்லிட்டு பொழப்பை பார்த்துட்டு போயிட்டே இருக்கும். கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை இல்லை? நம்மளுக்கு நல்லதுன்னு தெரியறது அடுத்தவங்களுக்கு எப்பவுமே நல்லதுன்னு தெரிஞ்சே ஆகணுங்கிற ஒரு கட்டாயம் கிடையாது. அதுக்காக நம்ம செய்யக்கூடிய ஒரு நல்லதை நம்ம ஸ்டாப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ரைட்டா? புரிய வச்சு கூட கூட்டிகிட்டு போக நம்ம ட்ரை பண்ணுவோம் இல்லையா? க தே க வா. நீங்கள் சொல்லுங்கள். கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டே இருப்போம். அவங்களுக்கா விளங்கும் இல்லையா? அப்போ அவங்க கேட்பாங்க. அப்போ நம்ம இன்னொரு தடவை சொல்லி புரிய வச்சுட்டு அவங்களையும் கூட கூட்டிகிட்டு போவோம். இன்னொரு தடவை சொல்லுங்கள். க தே க வா. ஃபாலோ பண்ணுங்கள்.